தென்னை வைத்து தோல் சீனி போட்டு திங்க செல்லமாய். ஹலோ, கார்த்திக். தூரத்தில் உன்னை பார்த்தால் என் இமைகள் கூட சிமிட்ட மறுக்கின்றது. என் நிழல்கள் கூட என்னை மறந்து உன் நிழலை தேடுகிறது. காணும் இடமெல்லாம் நீயாக மாறியது. கண்ணே, நீ ஒரு முறை பார்ப்பாயா என்று மலரோடு மனமெல்லாம் நீதான் என்று வந்தேன். என்னை ஏற்பாயா? சக்தி, will you marry me? I love you, Shakti. I love you, கார்த்திக். கார்த்திக், what's all this? Happy? என்ன இதெல்லாம்? பிடிச்சிருக்கா? அப்போ என்ஜாய் பண்ண, கேள்வி கேட்கக்கூடாது. கார்த்திக், என்ன ஃபோன் பண்ணி கீழே வந்து கூப்பிட்டுட்டு இப்படிலாம் பண்ணி வச்சிருக்கீங்க? ஏன் இப்போ இங்கே என்ன நடந்ததுன்னு தெரியாதா? அப்புறம் அதுக்கு இவ்வளோவா? அதுவும் இந்த மிட் நைட்டில்? மிட் நைட்டாக இருக்குது, மார்னிங்காக இருக்குது, ஆஃப்டர்நூனாக இருக்குது, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு நீ என் கூட ஹாப்பியாக இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். ஹாப்பி? என்னடி சினுங்கிற? போடா. ஓய் கார்த்திக், டைம் ஆயிடுச்சு, நீ வீட்டுக்கு போ, நான் கிளம்புறேன். எது? பாய். கார்த்திக், எங்க ஓடுற? கார்த்திக் ப்ளீஸ். இருக்கும் நாளில் எல்லாம் இமயத்தின் மேலே காதல் ஒரு ஞாபக மறதி, என்னையே இன்னும் மறந்தேன், உன்னையே நீயும் மறந்தாய். காதல் ஏவானா உன் கண்கள் கூர்வானா. கார்த்திக், என்ன பண்ற? ரோடு இருந்துட்டு போட்டும், எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. என்னமோ சொன்னியே, என்ன சொன்ன? என்னது? அதான் ஐ. கார்த்திக் ப்ளீஸ் விளையாடாத. என்ன சொன்ன? ஐ யூ. ஹே சக்தி, அட்டி வாங்குவேன், மறுபடியும் சொல்ல. யூ. சக்தி, என்ன பாரு, பார்க்கறதுக்கு தான் ஹால் குட்டி பொண்ணு மாதிரி இருக்கு, ஒன்றும் பயங்கர வீட்டாக இருக்குடி, முடியல, சொல்லிட. அதான் வெயிட் இருக்குன்னு தெரியுதுல்ல, அப்படியே குடிச்சிட்டு இருக்கேன். விட்டா கீழே விழுந்துருவடி. கார்த்திக், விளையாடுறதுல போதும், விடுடா. பதில் சொல்ல விடுறேன். ஐ. யூ. சக்தி, என் பொறுமை ரொம்ப சோதிக்கிட்டடி. ஐ. ஐ. லவ் மீ. கார்த்திக், கொஞ்சம் எடுத்து நெஞ்சுமல்ல அடைத்து என் மனதை கீருளி கொண்டார். புத்தகத்தில் இருக்கும் புத்திகளை படித்தால் காதலிக்க பழகிக் கொண்டார். சொல்லு. ஐ. முடியாது. அப்போ ஓகே. என்ன ஓகே? நீ நான் என்ன கேட்குறனோ அதை சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ. சரி ஓகே, இன்னைக்கு போதும், மற்றதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு நினச்சேன். நீ தான் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. அப்புறம் நெக்ஸ்ட் லெவல். நெக்ஸ்ட் லெவலா? என்னது? இதோ க்யூட்டா ஸ்ட்ராபெரி மாதிரி உன்னோட லிப்ஸ் இருக்குல்ல, அதை பொறுக்கி அடி வாங்குவேன்.
அப்போ சொல்லு. ம், எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. இது இல்லைன்னா அது, ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக எனக்கு வேணும். ரெண்டுமே கிடையாது. ஒன்று தானே நீ சொல்லணும். செகண்ட் ஒன் நானே எடுத்துக்கலாமே. நீ ஒன்றும் பெர்மிஷன் கொடுக்கணுன்னா தேவையில்லை. இன்னும் எனக்கு வேணுமே. கார்த்திக், சொல்லு. நான் சொன்ன விட்டுடுவியா? என்ன? அதான் நீ கேட்டதை நான் சொன்ன விட்டுடுவில்ல? ம். அப்புறம் எந்த சட்டையும் பண்ணக்கூடாது. இன்னொன்று நீ சொல்லு, அப்புறம் நான் விட்டுடுவேன். ஐ லவ் யூ கார்த்திக். அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன். அந்த வாசை இணையான இசையில்லையே. தன் கூந்தல் முடி கொஞ்சம் அசைகின்றது. அந்த அசைவெட்டு நடனங்கள் இடையில்லையே. சிற்பம் கவிதை ஓவியம் மூன்றும் சேரிடம் கண்டேன் பெண்ணே நான் உன்னிடம். ஐ லவ் யூ டு சக்தி. மலருன்னை நினைக்கத்தானடி கொஞ்சம் கொஞ்சம் பொழியது குளிர்ந்த மழை. சீர்வதித்தாய் பார்த்த பார்வையில் குத்தினாய் பயந்து விழினாய். உன்னன் பின்னால் நான் வருவேனோ எந்தன் பின்னால் சாலை கடக்க முடியும் முன்னால் உன்னை கடக்க முடியாதுன்னா இந்த முயல் கொட்டி. ஐ லவ் யூ கார்த்திக். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டி. பல்லு முறைச்சா மரபுட்டி பாரு பிள்ளைக்கு அந்த வகையில் நான் யோகக்கார. ஹாப்பி. ம். கிளம்பலாமா? ம். கார்த்திக். சக்தி, ம் இப்போயும் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுமா? ம் இல்லை, நீ எப்போ ஓகே சொன்னியோ அதுலேருந்து உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியல. உன் கூடவே இருக்கணும்னு ஆசையாக இருக்கு. அதான் என் கூட வரியா? இது உங்கள் கூட வீட்டுக்கு? அது சரி. உங்கள் அம்மா இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட என்ன சொல்வீங்க? ம், பொண்டாட்டின்னு சொல்லுவேன். இனியவளே உனது இரு விழி முன் பழகச குவளையில் வினை விலக விருப்பமில்லையே பூவே. என்னாச்சு? வெக்கம்லாம் படுற? கார்த்திக். இங்கே பாரு, சும்மாவே ஒன்று விட்டுட்டு போக மனசு இல்லை. இந்த மாதிரிலாம் பண்ணா அப்புறம் இங்கேயே இருக்க வேண்டியதாண்டி. கார்த்திக், என்னடா பண்ண? நான் அமைதியாக பட்டர்ஃப்ளை மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். என்னை என்னொன்று பண்ணிட்டடா. அப்படியா? என்ன பண்ண? ஏன் பண்ண உனக்கு தெரியாதா? நான் நிறைய பண்ணேன்டி. நீ எதை சொல்கிற? கார்த்திக், அடி வாங்குவேன். விடுறா. ஒன்றே ஒன்று சொல்ல, விட்டுடலாம். ம்ஹும். விட்டுடா. நிஜமாவே விட்டுடவா? போடா. சக்தி, இதெல்லாம் எனக்கு ட்ரீம் மாதிரி இருக்குடி. என் சக்தி கூட இவ்வளோ க்ளோஸா? நிஜமாலுமே ஐ எம் ஸோ ஹாப்பி. ரியலி? யா, அஃப்கோர்ஸ். என்னடி இப்படி கேட்குற? இந்த நாளுக்காக எத்தனை நாள் எங்கே இருப்பேன்னு தெரியுமா? ம், உனக்கு அதெல்லாம் புரியாது. அப்படியா? எனக்கு புரியாதா? ம் புரியாதாடா? சரி, சாரி. ஓகே. ஐ ஹேட் யூ. ஹேட் யூவா? ஹேட் யூ தான் இவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்களா? நான் என்ன க்ளோஸாக இருக்கேன்? நீ தான் என்னை இருக்க கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறேன். விட்டேன்னு ஓடிடுவேன். ஓடிடுவேன்னு தெரிஞ்சு தான் இறுக்கம் பிடிச்சிட்ருக்கேன். இவ்வளோத்தையும் மனசில் வச்சுட்டு தான் என்ன வேணான்னியா? ம், இப்போ கூட பயமாக தான்டா இருக்கு. எதுக்கு பயம்? நான் இருக்கும்போது. உங்கள் அம்மா நினச்சா எனக்கு பயமாக இருக்கு. எங்கள் அம்மாவையும் தான். சக்தி பேபி, உனக்கு என்னை பற்றி தெரியும்ல? அதான்டா பயமாக இருக்கு. நான் சொல்லி கொடுத்ததா நீ இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு உங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். அது மட்டும்தான் எனக்கு வேணும். ஓகே?
எனக்கு நீ உனக்கு நான் அப்படின்னு முடிவாயிடுச்சு. இதை யாராலையும் மாற்ற முடியாது. எங்கள் அம்மா உங்கள் அம்மா யாராலையும் மாற்ற முடியாது. எனக்கு சக்தி வேணும். ஓகே எனக்கு புரியுதுடா. சக்தி, நான் தான் சொல்கிறேன்ல, இன்னைக்கு போதும். இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே எதுக்கு இவ்வளோ? மற்றதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஜிவி வீட்டில் வேலை இருக்கீங்க, யாராவது தேட போகிறாங்க. கிளம்பலாமா? அவ்வளோதானா? வேற என்ன? சும்மா ஒரு 4 வார்த்தை பேசியாச்சு. முடிஞ்சா ஒரு ஐஸ்கிரீம். பிச்சு பிச்சு என்ன சொன்ன? லவ் யூ சொன்ன விட்டுட்டேன்னு சொன்னீல, பார்த்தியா? திருட்டுத்தனம் தானே. திருட்டுத்தனம் பண்ணலன்னா தாண்டி தப்பு, பண்ணுனா ஒரு தப்பும் இல்லை. பண்ணலாமா? வாட்? ரொம்ப நேரமா உன்னோட லிப்ஸ் என்கிட்ட எதையும் கேட்டுகிட்டே இருக்கு. ஸோ அவங்க கேட்டு நான் ஏதாவது செய்யாமல் போனால் தப்பு இல்லையா? ஓஹோ, என்னோட லிப்ஸ் எனக்கு தெரியாமல், அதுவும் சார் கிட்ட. கேட்டிருக்கும். ஹலோ மேடம், இது எனக்கும் உன் லிப்ஸுக்கும் சம்மந்தப்பட்ட விஷயம். நீ எதுக்கு நடுவில் வர? எது? அது என்னோட லிப்ஸ்டா? ஹலோ மேடம், அதெல்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சு. இப்போ மை ப்ராப்பர்ட்டி. லிப்ஸ் மட்டும்தான் ஒரு ப்ராப்பர்ட்டியா? வாட்? அது அது ஒன்றும் இல்லை. நம்ம கிளம்பலாமா? கிளம்புறதா? ஏய், என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை. எதையோ சொன்னா, ஆனால் நான் சரியாக கவனிக்கல. அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஈவினிங்லேருந்து வெயிட்டிங் டே. ப்ளீஸ், ஒன்று ஏதாவது ஒன்று தானே சொன்னேன். அதான் சொன்னேன்ல, அப்புறம் என்ன? இது வேணும் நடம் பிடிக்கிறேன், அதெல்லாம் கிடையாது. ஹலோ மேடம், ரொம்ப ஓவரா பண்ணாத. நீ கோஆப்ரேட் பண்ணால் சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும். லெப்லா கூட கிளம்பி போயிடலாம். நானாக எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் பிரச்சனை உனக்கு தான். என்ன நடந்தாலும் நான் பொறுப்பில்லை. வர வர என் மேல் பயம் எல்லாம் போச்சுல்ல? பயம் எனக்கு உன் மேலே. உன்னை இவ்வளோ பேச விட்டது தப்பு. நோ கார்த்தி, ஆ? நோ. அடி வாங்குவேன். எங்கே அடிப்ப? கண்ணத்துலையா? கார்த்தி, ஏன் அப்படி பண்ணுற? சொன்னா கேளுடா, வேணாம்டா. செல்லக்குட்டி, ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகி பாதி தூரம் ட்ராவல் பண்ணியாச்சுடி. மறுபடிலாம் ரிட்டர்ன் போக முடியாது. நீ மட்டும் ஃபிக்ஸ் ஆனால் போதுமா? நான் ஆக வேணாமா? அதெல்லாம் ரிட்டர்ன் போகலாம். அதெல்லாம் ரிட்டர்ன்லாம் போக முடியாது. டி பாப்பா பாவம்டா. பாப்பா? என்ன பாப்பா? எத்தனை நாள் அலைய விட்டுருவோம் பாப்பா? அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பனிஷ்மெண்ட் தர வேண்டாமா பாப்பா? கொடுத்துடலாமா பாப்பா? நோ பாப்பா. எனக்கு வேணும் பாப்பா. ப்ளீஸ் பாப்பா. சக்தி பாப்பா கார்த்திக் பாப்பா கிட்ட மாட்டிக்கிட்டான். கார்த்திக் பாப்பா பற்றி சக்தி பாப்பாவுக்கு நல்லாவே தெரியுமே. அப்புறம் ஏன்? ஐ ஹேட் யூ பாப்பா. ஓ, புரிஞ்சுக்கிட்டேன். தொங்கொடுத்த மாறிய நாளைக்கு எனக்கு கண்டிப்பாக வேணும். நான் ஆஃபீஸ் வரும்போது எனக்கு அந்த ஃபைல் ரெடியாக இருக்கணும். இவங்க யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க? அப்பயே வந்தோம், ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்கன்னு போயிட்டோம். இப்போ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க? மேக் இட் குயிக். நாளைக்கு early மார்னிங் எனக்கு அது வேணும். ஹலோ சார். யா மிஸ்டர் முரளி, ஐ கால் யூ லேட்டர். ஓகே சார், பாய். பாய். ஐயோ, நம்ம எதுவும் எசக்க பசக்க வந்து மாட்டிக்கிட்டோமா? ஹலோ. ஏய், நீ இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுற? தூங்கலை? தூங்கலையா? என்ன நீங்கள் கூப்பிட்டீங்க தான் ஜி ப்ரோ சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. நான் அப்போவே வந்தேன், நீங்கள் ஃபோன் பேசிகிட்டு இருந்தீங்க, டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு போயிட்டேன். இப்போ மறுபடியும் வந்தால் இன்னும் பேசிகிட்டே இருக்கீங்க. எது? நான் கூப்பிட்டேனா? ஆமாம், நீங்கள் கூப்பிட்டீங்க தான் ஜி ப்ரோ சொன்னாங்க.
அச்சோ ஒன்றும் இல்லை. எதுக்கு கூப்பிட்டீங்க? ஒன்றும் இல்லையா? நான் போகட்டா? ஏய் இருடி. என்ன? என்ன என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? ஏய் ஃப்ராடு, நீ ஏன் என்ன பார்க்கணுன்னு வந்துட்டு ஜீவி மேலே பள்ளி தூக்கி போடுறியா? இது நானாவா? ஹலோ, நான் ஏன் உங்களை பார்க்கணும்? அதெல்லாம் இல்லை. ஜிவி ப்ரோ தான் உன்னை அச்சு பார்க்கணுன்னு சொன்னால் ஃபோன் அனுப்பிச்சி விட்டாங்க. நான் அப்போவே வந்தேன், நீங்கள் ஃபோன் பேசிட்டு தான் இருந்தீங்க, அதனால் திரும்ப போயிட்டேன். ஓ அப்படி, சரி. அதான் அப்பயே வந்து இல்லை ஃபோன் பேசிட்டு இருந்தேன்ல, அப்புறம் என்ன இப்போ ஜீவி வந்து தான் சொன்னானா? அது 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 வந்து இல்லை, தூக்கம் வரல. எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு தெரிலையே, அதான் கேட்டுட்டு போகலாமேன்னு. உளறு உளறு, நல்ல உளறு. என்ன? நான் ஏன் உள்ள போகிறேன்? உண்மையை தான் சொல்கிறேன். ஸோ ஜீவி சொல்லி தான் வந்தேன், இல்லைன்னா வந்திருக்க மாட்டேன், அப்படி தானே? ஆமாம், இல்லைண்ணா நான் இங்கே எதுக்கு வர போகிறேன்? சரி ஓகே. அப்புறம் என்னது? எது? அது அது வந்து ஷர்ட்டில் பட்டன் போடாமல் இருக்கீங்க. என்ன? நைட் ட்ரெஸ் இப்படி தான் இருக்கும். அதுக்கே போட்டுட்டு போடாமல் இருக்கலாமே. ஐ, இது கூட நல்லா இருக்கே, உனக்கு ஓகேவா? கழட்டிட்டா? சீ, அச்சோ, அடி வாங்குவீங்க. உனக்கே ஓவரால நீ தானடி எதுக்கு போட்டுட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். வேணாம் போலன்னு கழட்டலாமான்னு கேட்டேன். இது ஒரு தப்பா? நான் ஏதோ ராங் டைமில் உள்ள வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் தூங்குங்க, நான் போகிறேன். ராங் டைமா? இப்போ தாண்டி கரெக்டான டைமு, ராங் டைம்ன்ற? அச்சோ, ஏதோ சரியில்லை, அடி வாங்குவீங்க. எல்லாமே சரியாக தாண்டி இருக்கு. இங்கே பாரு, எப்போ பார்த்தாலும் வெளியில் தான் நாங்கள் அங்கே மீட் பண்ணுவோம். இன்னைக்கு பாரு, 10 பொருத்தமும் பச்சைக்கு பச்சைக்குன்னு பொருந்திருக்கு பெட்ரூமில். என்ன ஓகேவா? இது 10 பொருத்தம் பச்சைக்கு பச்சைக்குன்னு பொருந்திருக்கா? ஹலோ, என்ன ஏதாவது சாப்பிட்ருக்கீங்களா என்ன? ஒரு மாதிரி பேசுகிறீங்க. இது காதல் போதை. என்னமோ தெரிலடா, கொஞ்ச நாளாக ஒரு மாதிரி தான் இருக்கேன். மீ டா? ஆமாண்டா, பிளாக் டைமண்ட். அச்சோ அச்சோ, ஐயோ கிரேசி. ஜிவியோட வீடு மறைச்சிட்டிங்களா? யாராவது வந்துட போகிறாங்க. அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. டைம் என்னன்னு பார்த்தீங்களா? மிட் நைட் 1 o'clock. எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, யாரும் வரமாட்டாங்க. அதுக்கு விடுங்க. ஏங்க பிடிக்கலையாங்க? ம், பிடிச்சிருக்கு, பயமாகவும் இருக்கு. என்ன பயங்க? ம், இந்த பையனுக்கு சேட்டை ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு, அதுதான் பயமாக இருக்கு. அப்படிங்களாங்க? என்ன சீட்டுங்க? ம், இதோ இது சீட்டு இல்லையா? அப்போ இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இல்லைங்க. உங்ககிட்ட பண்ணாமல் வேறு யார்கிட்டங்க பண்ணுவேன்? ம், அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு. எதுங்க இந்த ஹக் பண்ணுறதுக்கா? ஆமாம். அப்படி ஒன்று போட்டேன்னு வச்சுக்கோ, அவன் என்னமோ பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு ஹக் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் இருக்கும். ஆளை பாரு. ஸோ சார் இப்போ ஹேக் பண்ணதோட விட்டுருவீங்க, அப்படி தானே? ஆ, அது எப்படி? அப்புறம் ரொம்ப நல்ல பையன் இப்போ பேசுனீங்க, யார் யாரோலாம் என்னமோ பண்ணுறாங்கன்னு. சார் நாப்பில் நல்ல பையனா? ஏன் யார் யாரோ பண்ணாங்க, சார் பண்ண மாட்டாங்களோ? என்ன திட்டுறியா இல்லை கொஞ்சிறியா? ம், பார்க்கும்போது கொஞ்சம் போல தான் இருக்குது, பண்ணுற வேலைலாம் திட்டன்னு போல இருக்குது. சொல்லதான் செய்கிறேன், செய்ய மாட்டேங்கிறியே. ஆ, அதாம்மா ஏதோ கொஞ்சிறேன்னு. நானே கொஞ்சம் பார்த்ததே இல்லையடி. கொஞ்சம் இருக்கும் போதே சார் ரொம்ப ஓர போகிறீங்க. நான் கொஞ்சம் ஆரம்பித்தேன், அப்புறம் அவ்வளோதான். ம், அப்படியா? ஓகே சரி, நமக்கு எப்போ கல்யாணம்? வாட்? அதாம்மா கல்யாணம் எப்போ? எப்போண்ணா? நடக்கும்போது தான். அதான் எப்போ? ஹலோ, என்ன மறந்துட்டிங்களா? நான் இப்போ படிச்சுட்டு தான் இருக்கேன், இன்னும் அதுக்கு நிறைய நாள் இருக்குது. மறந்துட்டிங்களோ? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் யாரும் படிக்க மாட்டாங்களா? புரியல. இல்லடி, கல்யாணத்துக்கு அப்புறம் யாருமே படிக்க மாட்டாங்களா என்ன? அதனால் தாங்கள் கூற வருவது?
ம் கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்புறமா படிக்கலாம். இது நீங்கள் நான் கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறமா நான் படிக்கிறேன். ஐயா டே பிளாக் பியூட்டி, உனக்கு அவ்வளோதான் பார்த்துக்கோ. சும்மா இருக்கும் போதே அதிகமாக பண்ணுறேன். இதில் லைசன்ஸ் வேறு போட்டுட்டா நீ என்னை படிக்க விட்டுட்டு தான் மறு வேலை பார்ப்பேன். உன்னை நம்பி நான் கல்யாணம் வேறு பண்ணிக்கணுமா? ஆமாம், இப்போ என்ன நடந்து போச்சுன்னு இப்படி கொந்தளிக்கிறேன்? நான் ஒன்றுமே ஒன்று பண்ணலையேடி. என்னடா பண்ணல? திருட்டு பையனை அட்டி வாங்குவேன். நானும் மற்ற பொண்ணுங்கிட்ட இருக்க மாதிரிலாம் உங்ககிட்ட அஷிஷ் உள்றிட்டனா? ஓ, இதெல்லாம் வேறு நடக்குதா? ஏய், அது அது சும்மா விளையாட்டுக்கு. அதே எப்படிடா இல்லாத விஷயம் வர வாயில இருந்து? அதுவும் சும்மா விளையாட்டுக்கு இருக்கிறனால தானே சொல்லியிருக்கேன். எப்பா, ஏய் சும்மா சொன்னேன்டி. அப்படி எத்தனை பேர் அப்படி பண்ண சொல்லு. ஏய் அப்படிலாம் எதுவுமே இல்லைடி, சும்மா விளையாட்டுக்கு நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்கலான்றக்கா சொன்னேன்டி. அப்போ நீ இந்த வேலை வேற பார்க்குறியா? நான் தான் நீ ரொம்ப நல்ல பையன் நினச்சிட்டு இருந்திருக்கேன். ஏய் கத்தாதடி, யாராவது வந்துட போகிறாங்க. ம், டைமை பாரு, மிட் நைட் 1:30 ஆயிடுச்சு. அதெல்லாம் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, யாரும் வரமாட்டாங்க. எனக்கே வா எம்மா தாயி, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நீ படுக்க தான் யோசிச்சுட்டு இருக்காத. என்ன சொன்ன? அந்த பொண்ணு பண்ணவங்க கூட என்கிட்ட நடந்துக்கல. அப்படின்னா அவளுக்கு என்னடா பண்ண சொல்லுடோ. கையல் காம் டவுன். நீ நான் நிற்கிற போஸுக்கும் நீ பேசுகிற விஷயத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்காடி? ப்ளீஸ் டி, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டி. இல்லை, நீ போய் சொல்கிற. ஏன் லூசு, சும்மா உன்னை சீண்டி பார்க்கலான்னு சொன்னேன்டி. கருப்பாக இருக்கவங்களை யாரும் நம்பக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இப்போ அது உண்மையாயிடுச்சுல. இது இது என்னடி புது பொருளியா இருக்கு? கருப்பா இருக்கவங்கள நம்ப கூடாதா? ஏய் ஆமாம், நீயும் அது மாதிரி தான் நடந்துக்கிற. இரு இதுக்கு முதல்ல பதில் சொல்லு. யார் சொன்னா அப்படி கருப்பா இருக்கவங்கள நம்ப கூடாதுன்னு? இப்போ அது ரொம்ப முக்கியமா? நீ முதல்ல சொல்லுடா, என்னடா பண்ண அவளுக்குலாம்? என்ன ரேப்பா பண்ணேன் இப்படி என்ன வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க? நீ பண்ணணும் பண்ணிருப்படா. இந்த கண்ணை வச்சு தானே நீ ஏமாத்தின. ஒன்றும் தெரியாத மாதிரி ஒரு 2 மொழியை வச்சுட்டு அப்படியே அப்பாவி மாதிரி மூஞ்சியை வச்சுட்டு என்னை ஏமாத்திட்டல. இங்க பாரு கையல், நீ கோவப்படுறதுல அர்த்தமே இல்லை. நான் சும்மா விளையாட்டு தான் சொன்னேன், தேவையில்லாம கோவப்படுற. சக்தி அப்பயே சொன்னான் இவன் நம்பாதன்னு. நான் தான் கேட்கவே இல்லை. இது சக்தி சொன்னாளா? ஏன்? ம், நீ அவளோட அத்தை பையன் தானே, அதான் அவளுக்கு முதலே தெரிஞ்சிருக்கு அவளை உன்னை பற்றி. அதனால தான் என்கிட்ட சொல்லியிருந்திருக்கா. நான் தான் புரிஞ்சுக்காம பின்னாடி அலைஞ்சிருக்கேன். இப்போலாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏய் இருடி, அவையும் அப்படி உங்ககிட்ட சொன்னா? யாருக்கு தெரியும்? பாவம் என் ஃப்ரெண்டு. நீ அவளோட ரிலேட்டிவாக இருந்தாலும் உனக்கு சப்போர்ட் பண்ணாமல் என்கிட்ட அப்பயே சொன்னான் இவனை நம்பாத அப்படின்னு. நான் தான் இதோ இந்த மூஞ்சி வச்சு தானே நீ ஏமாத்தினேன். அடி பாவி சக்தி, இந்த வெள்ளம் நீ பாக்குறியா? இருடி உனக்கு இருக்கு. என்ன உண்மை வெளியே வந்துச்சுன்னு புலம்பிட்டு இருக்கியா? எந்த உண்மைடி? அதான் உன் வாயாலே சொல்லிட்டியே. ஐயோ ஐயோ, நான் ஏமாந்துட்டேன். இருடி, ஏண்டி கத்துற? அப்படிதான்டா கத்துறேன். வரட்டும், எல்லாரும் வரட்டும், அவங்க கிட்டே ஒரு நியாயத்தை கேட்கலாம். என்ன லவ் பண்ண வச்சு ஏமாத்திட்டான்னு சொல்கிறேன். ஏமாத்திட்டேனா? ஏய் அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குடி. என்ன அர்த்தமானாலும் இருந்துட்டு போட்டோம். அவங்க வந்து கேட்டால் நீ என்னை ஏமாத்திட்டேன்னு நான் சொல்லுவேன். வேணாண்டி, நீ என்னை ஏமாத்திட்டேன்னு சொல்றதும் நீயும் நான் நிற்கிற போசும் யாராவது வந்தா அவ்வளோதான். அதுக்கு அது அது வந்து என்ன உன்னை விட்டு இப்போ வேலைக்கு போக சொல்றியா? அத்தாடி, நான் ஏண்டி உன்னை வேலைக்கு போக சொல்ல போறேன்? அப்புறம் மற்ற பொண்ணு மாதிரி என்கிட்ட நடந்துக்க போறியா? என்ன பேசலாம்னு கேட்டு போடுறாளே. இங்க பாரு கையல், பார்த்துட்டு தான்டா இருக்கேன். என்ன பார்த்துட்டே இருக்கேன். நீ அதான் அவ்வளோ அழகாவா இருக்கேன். ஒன்னா ரொம்ப நேரமா கோபமா இருக்க, ஆனா போஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணவே மாட்டேங்கிற. என்ன பத்தியா எப்போ பார்த்தாலும் என்ன ஹக் பண்ணிட்டு இருக்கணும்னு ஆசைப்படுவேன். உனக்கு வேறு யாரையும் பிடிச்சிருக்கு, அதனால தான் நீ இப்பெல்லாம் சொல்ற. ஆமா, ஆ கத்தாத. அப்படிதான் கத்துவேன். உனக்கு இவ்வளோ கோவம் கூட வருமாடி? சிரிக்கிறியா? சிரிக்க மட்டும் இல்லை, வேற ஒன்றும் பண்ணுவேன். ஆ எப்பா எவ்வளோ கோவம். இன்னைக்கு வேற ஒரு கையில் பார்த்துருக்கேன். இன்னும் நிறைய பார்ப்பேன். பார்க்குறேன். என்ன பார்க்க சொன்னீங்களா? அதான் பொறுக்கி கொன்னுடுவேன். நான் உன்னை தப்பா கணக்கு போட்டுட்டேன்.
பார்க்க ரொம்ப அமைதியாக இருக்காளே, சாஃப்டாக ஹேண்டில் பண்ணலான்னு நினச்சேன். ஓ அதை ஏமாத்திடலாம் நினச்சியா? நல்ல வேலை நான் ஏமாற பார்த்தேன். எவ்வளோ பேசுற? டே என்னடா பொறுக்கி அப்புறமா சொன்னியே, கருப்பாக இருக்கவங்கள நம்பக்கூடாதுல்ல. டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணாத. என்ன பண்ணணும் அவளுகளை? அவளுகளே இல்லடி, ஒன்னெல்லாம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணக்கூடாது. இவ்வளோவாய் பேசுனீல, தாறுமாறா இறங்கி. என்ன ரியாக்ஷன் சேஞ்ச் பண்ணிட்டா? ரிப்பீட்டட் முடிப்போம். எனக்கு அவ தான் வேணும், இவ எனக்கு வேணாம். கொன்னுடுவேன். கையெடுங்க. ஐ இவ்வளோ நேரம் என்னென்ன பேசுன? ஒன்னா சும்மா அனுப்புவேன்னு நினச்சியா? வேண்டாச்சும் சொன்னா கேளுங்க. எப்பா எவ்வளோ கோவம்! கையெல்லாம் அது. சாரி, கையெடுங்க, நான் போகணும். சரியா கேட்கல. கையெடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பயங்கரமாக பேசுன, பக்கத்தில் தான் இருக்கேன், கேட்க மாட்டேங்குது. அச்சோ கையெடுங்க. என்னது அச்சு? கையை எடுங்க. நல்லா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன? டே அப்படி தானே சொன்ன? இப்போ கையெடுக்கலனா டே தான் சொல்லுவேன். எடு, கையெடுறா. எடுத்துட்டா போச்சு. அச்சு கத்தி எல்லாரையும் கூப்பிட்டுருவேன். கத்துடி. இன்னும் அச்சு விளையாடுக்கு சொல்ல நினைக்காதீங்க, கண்டிப்பாக கத்துவேன். கையெடு. கத்துடி. டேய் ஒரு விஷயம் புரியாதுடா உனக்கு. பத்தலை. எது? சவுண்டு பத்தலடி. வேண்டாச்சு, தப்பா இருக்கு. கையெடு. இருக்கட்டும். எது இருக்கட்டுமா? அடி வாங்குவேன். கையெடு. அச்சுக்கு முன் வச்ச கலை பின் வச்சுலாம் பழக்கம் இல்லை. முடிவு பண்ணி இறங்கியாச்சு, முடிச்சுட்டு தான். முடிச்சுட்டா? வேண்டாச்சும் கத்த மாட்டேன்னு நினைக்காதீங்க, கத்திடுவேன். கத்துடி. பக்கத்து ரூம்ல சக்தியும் சந்தியாவும் இருக்காங்க, கத்துனா வந்துடுவாங்க. மம்மி வந்தா கூட பரவாயில்ல, கத்து. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? நீ தான் வேணும். அச்சு குட் பாய். யார் சொன்னா? நான் பேட் பாய் தான். இல்லை, அச்சு குட் பாய். அம்மா நீ அம்மா இவ்வளோ நேரம் அவ்வளோ பேசின, இப்போ குட் பாய்ன்ற. பரவாயில்ல, இன்னும் ஒரு 1/2 hourக்கு பேட் பாயாகவே இருந்துட்டு போகிறேன். 1/2 hour? பத்ததா 1 hour எடுத்துக்கலாமா? சி அச்சு கொன்னுடுவேன். ஆல்ரெடி தான் கொன்னுட்டி. என்னாச்சு இன்னைக்கு உங்களுக்கு? நீ உள்ள வர வரையும் நல்ல பையனாக தாண்டி இருந்தேன். நீ வந்து தான் ஷப்பா இப்போ நினச்சா கூட முடியலடி. ஊசி பேத்தி விட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. நான் உங்களை திட்டிகிட்டு இருக்கேன், நீங்கள் ஊசி பேத்தி விட்றேன்றீங்க. எப்படி இந்த போஸ்டில் நீ நின்று என்ன திட்டிகிட்டு இருந்த? ஆமாம். எனக்கு கோவமே வரலையே. பின்ன அது ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க? விடுறோம். இதுதான் வேணும். இப்போதான் கிக்காக இருக்கு. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஹே ரவுடி கயல், ஒன்றை தாண்டி எனக்கு பிடிச்சிருக்கு. அவன் எனக்கு வேண்டாம். அப்படியா? இப்போ பாரு, நான் கத்துற எல்லாரும் எழுந்து வர போகிறாங்க. கத்து. வேண்டாச்சோ, லாஸ்ட் வார்னிங், கத்திடுவேன். கத்துடி. நல்லா யோசிச்சுக்கோ. கத்துடி. ஓகோ. மூச்சு காத்துல மாறுத போல மாமாவா மார்போடு பாஞ்சுக்கோ கொஞ்சம். நம்ம வந்து உட்காந்துருக்க கூட தெரியாம என்னத்தை யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹலோ. ஹே இங்கே என்ன பண்ணுற? ஓ, நான் வந்ததே உங்களுக்கு தெரியலையா? ஹே லூசு, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா அத்தை ஏதாவது வர போகிறாங்க. அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. பெரியம்மாவும் ஆண்டியும் கார்டனில் இருக்காங்க. என்ன ஆச்சு, ஒரு மாதிரி இருக்கீங்க நைட்டில் இருந்து? என்ன கேட்டாலும் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வீட்டுக்கு கிளம்பியாச்சா? இல்லை, பெரியம்மா இன்னும் 1 hourல போவோன்னு சொன்னாங்க. அதான் ரெடி ஆகிட்டோம். பெரியம்மா தான் 1 hourக்கு அப்புறம் கிளம்பலான்னு நாங்கள் சரின்னு இருக்கோம். ஓ, என்னாச்சு? என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதா? என்ன குல்ஃபி? அது உங்கள் வீட்டில் ஒன்று ஏதாவது சொல்லி மிரட்டி வேறு ஏதாவது கல்யாணம் பண்ணிக்க சொன்னா பண்ணிப்பியாடி? மறுபடியும் இந்த கேள்வி என்கிட்ட கேட்டிங்கன்னா
அடிக்க மாட்டேன், கொன்னுடுவேன். குல்ஃபி என்னடா, நம்ம பொண்டாட்டிடா. உன் பொண்டாட்டிய வேற ஒருத்தவங்க தூக்கி கொடுத்துருவியா? குல்ஃபி சாரிடி.